தென் அமெரிக்காவின் வடக்கு ஓரத்தில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய அமைதியான நாடு சுரினாம். இதனை காடுகளின் நாடு என்று அழைப்பது ஒரு கவித்துவமான வர்ணனை போல தோன்றினாலும் அதுதான் 100% உண்மை. சுரினாமின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 93% அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டுள்ளது. சதவீத அடிப்படையில் பார்த்தால் உலகிலேயே அதிக காடுகளை கொண்ட நாடு இதுதான். இந்த காடுகள் வெறும் மரங்களின் கூட்டம் மட்டுமல்ல, இவை பூமியின் நுரையீரலாக கருதப்படும் பிரம்மாண்டமான அமேசான் வனப்பகுதியின் ஒரு முக்கிய அங்கமாகும். சுரினாமின் உட்பகுதிக்குள் நீங்கள் நுழைந்தால் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு மாய உலகிற்குள் செல்வது போன்ற உணர்வு ஏற்படும். வானத்தை தொடும் பிரம்மாண்டமான மரங்கள், ராட்சத பெரணிகள் மற்றும் மேகங்கள் தவழும் காடுகள் இங்கே இருக்கின்றன. மேலும் இங்கு ராட்சத நீர்நாய்கள், ஹார்பி கழுகுகள், பூமாக்கள், அனகோண்டாக்கள் மற்றும் அறிவியலுக்கு இன்னும் தெரியாத விசித்திரமான பூச்சி இனங்களும் வாழ்கின்றன. இன்றும் இந்த நாட்டின் பெரும்பகுதி யாராலும் ஆராயப்படாமல் அப்படியே இருப்பதுதான் இதன் மிகப்பெரிய சிறப்பு. சுரினாமின் காடுகள் இவ்வளவு பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அந்த நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் அட்லாண்டிக் கடற்கரையை ஒட்டிய மிக சிறிய பகுதியில் தான் வசிக்கிறார்கள். தலைநகரமான பாராமரிபோ மட்டுமே பரபரப்பான நகரமாக உள்ளது. நீங்கள் அங்கிருந்து தெற்கு நோக்கி பயணித்தால் சாலைகள் மறைந்து காடுகள் மட்டுமே உங்கள் பார்வைக்கு புலப்படும். இதனால் உலகிலேயே காடுகள் அழிக்கப்படுவது மிக குறைவாக இருக்கும் நாடுகளில் சுரினாம் முன்னணியில் உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த காடுகள் சுரினாமின் அடையாளமாக திகழ்கின்றன. ட்ரையோ, வயானா, ஆராவாக் போன்ற பழங்குடியின மக்கள் பல நூற்றாண்டுகளாக இந்த காடுகளோடு ஒன்றி வாழ்கிறார்கள். அவர்களின் மொழி, கலை மற்றும் ஆன்மீகம் என அனைத்தும் இந்த வனத்தின் அலைவரிசையிலேயே அமைந்திருக்கின்றன. காடுகளை அழிக்காமல் எப்படி வேட்டையாடுவது, விவசாயம் செய்வது மற்றும் இயற்கையை பாதுகாப்பது என்பதை அவர்கள் தலைமுறையாக கடைபிடித்து வருகின்றனர். சுரினாம் வெறும் அழகான நாடு மட்டுமல்ல, அது ஒரு சுற்றுச்சூழல் பொக்கிஷம். இந்த நாடு வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை விட அங்குள்ள காடுகள் உறிஞ்சும் கார்பனின் அளவு மிக அதிகம். இதனால் சுரினாம் ஒரு கார்பன் நெகட்டிவ் நாடாக திகழ்கிறது. உலகளாவிய காலநிலை மாற்ற பேச்சுவார்த்தைகளில் ஒரு நாடு இயற்கையோடு இணைந்து எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சுரினாம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. வரலாற்றில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் உண்டு. அதாவது 1667 டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதன்படி டச்சுக்காரர்கள் தங்களின் நியூ ஆம்ஸ்டர்டாமை, அதாவது இன்றைய புகழ்பெற்ற நியூயார்க் நகரத்தை ஆங்கிலேயர்களிடம் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக சர்க்கரை தோட்டங்கள் நிறைந்த சுரினாம் நாட்டை பெற்றுக்கொண்டனர். அன்று சுரினாம் அவ்வளவு மதிப்புமிக்கதாக கருதப்பட்டது. தென் அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் வலது பக்கமே வாகனங்களை ஓட்டுவார்கள். ஆனால் சுரினாம் மற்றும் கயானா ஆகிய 2 நாடுகளில் மட்டுமே நம்மூரை போலவே இடது பக்கமாக வாகனங்களை ஓட்டும் முறை இன்றும் நடைமுறையில் உள்ளது. இது ஆங்கிலேயர் காலத்து தாக்கமாகும். மத நல்லிணக்கத்திற்கு சுரினாம் ஒரு உலகளாவிய உதாரணம். தலைநகரில் ஒரு பெரிய மசூதியும் ஒரு யூத ஆலயமும் ஒன்றுக்கொன்று மிக அருகிலேயே அமைந்துள்ளன. இரு மதத்தினரும் பல ஆண்டுகளாக அமைதியாகவும் இணக்கமாகவும் வாழ்ந்து வருகின்றனர். சுரினாமில் வசிக்கும் மக்களில் சுமார் 27% பேர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். 19ஆம் நூற்றாண்டில் ஒப்பந்த தொழிலாளர்களாக சென்ற இவர்களின் கலாச்சாரம் அங்கே ஆழமாக பதிந்துள்ளது. அங்கே ஹோலி, தீபாவளி போன்ற பண்டிகைகள் மிக விமரிசையாக கொண்டாடப்படுவதை காண முடியும். சுரினாமின் தலைநகரமான பாராமரிபோவின் பழைய பகுதி யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே உள்ள பெரும்பாலான கட்டிடங்கள் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. அவை முற்றிலும் மரத்தால் கட்டப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. சுரினாமில் ஒரு முழு நாட்டுக்கே ஒரே ஒரு சினிமா தியேட்டர் தான் உள்ளது. டிபிஎல் சினிமாஸ் எனும் அந்த தியேட்டர் தலைநகர் பாராமரிபோவில் அமைந்துள்ளது. மக்கள் கூட்டமாக சேர்ந்து படம் பார்ப்பது இங்கே ஒரு மிகச்சிறந்த கொண்டாட்டமாக கருதப்படுகிறது.